சட்டமன்ற முற்றுகையிடும் போராட்டத்திற்கு புறப்பட்ட மாற்றுத்திறனாளி வேலூரில் வீட்டுக் காவலில் வைத்த நிலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் சென்னையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முற்றுகை போராட்டத்திற்கு வேலூர் மாவட்ட தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் துணைத் தலைவர் கோபால ராஜேந்திரன் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். அப்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.